வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழக அமைச்சரவையில் விசிக இடம்பெறுவதாக அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் அறிவிப்பு. அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்பது எங்கள் கட்சியின் பெரும்பாலானோர் கருத்தாக உள்ளது என்றும் பேட்டி. அமைச்சரவையில் இடம்பெறுவது என்கிற முடிவை எடுத்திருக்கிறோம். வன்னியரசு, ஜோதிமணி ஆகிய 2 சட்டமன்ற உறுப்பினர்களில் வன்னியரசு அவர்களின் பெயரை பரிந்துரைப்பதென்று முடிவெடுத்திருக்கிறோம். தமிழக அமைச்சரவையில் முதல் முறையாக பங்கு பெறுகிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அமைச்சராகிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எம்எல்ஏ வன்னியரசு. காங்கிரஸை தொடர்ந்து தவேக அமைச்சரவையில் இடம்பெறுகிறது விசிக ஐயுஎம்எல். விசிக சார்பில் வன்னியரசு, ஐயுஎம்எல் சார்பில் ஷாஜகான் அமைச்சர்களாக இன்று பதவியேற்பு. திமுக கூட்டணியில் விசிக தொடர்கிறதா என்ற செய்தியாளர் கேள்விக்கு பின்னர் அறிவிக்கப்படும் என்று திருமாவளவன் பதில். அமைச்சரவை தொடர்பான முடிவுகள் மட்டுமே தற்பொழுது எடுக்கப்பட்டிருப்பதாகவும் பேட்டி. இன்றைக்கு அமைச்சரவையில் நாங்கள் இடம்பெறுகிறோம் என்கிற அறிவிப்பை மட்டும் வெளியிடுகிறோம். மற்றவை பின்னர் நாம் விரிவாக பேசலாம். இதெல்லாம் நான் நாளைக்கோ நாளை மறுநாளோ உங்களை அழைத்து பேசுவேன். இது நான் அழைக்காமல் நீங்கள் வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு தகவல் கொடுத்துருக்குறோம். தூத்துக்குடி ஸ்ரீநாத், முன்னாள் சபாநாயகர் தனபால் மகன் லோகேஷ் தமிழ்ச்செல்வன், விஜயலட்சுமி உள்ளிட்ட தவேக அமைச்சர்கள் 21 பேர் பதவியேற்பு. சென்னையில் கிண்டியில் உள்ள மக்கள் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் தமிழ்நாடு பொறுப்பாளுநர் அர்லேக்கர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தவேகாவில் புதிதாக பதவியேற்ற அமைச்சர்களுக்கு இலாகா ஒதுக்கீடு. மரிய வில்சனுக்கு நிதித்துறை, ஸ்ரீநாத்துக்கு மீன்வளத்துறை, ரமேஷுக்கு இந்து சமய அறநிலையத்துறை, ரஞ்சித் குமாருக்கு வனத்துறை ஒதுக்கீடு. அமைச்சர் கமலிக்கு கால்நடை பராமரிப்பு, விஜயலட்சுமிக்கு பால்வளம், ராஜீவுக்கு சுற்றுச்சூழல், வினோத்துக்கு வேளாண்மை துறை ஒதுக்கீடு. அமைச்சர் சரத்குமாருக்கு மனிதவளம், ராஜ்குமாருக்கு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை ஒதுக்கீடு செய்து ஆளுநர் மாளிகை அறிவிப்பு. ஐம்பத்து 9 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாடு அமைச்சரவையில் இடம்பெற்ற காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள். விஸ்வநாதனுக்கு உயர்கல்வித்துறையும், ராஜேஷ்குமாருக்கு சுற்றுலாத்துறையும் ஒதுக்கீடு. தவேக அமைச்சர் செங்கோட்டையன் வசம் இருந்த நிதித்துறை இலாகா மாற்றம். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையை ஒதுக்கீடு செய்து ஆளுநர் மாளிகை அறிவிப்பு. பதவியேற்பின் போது மக்கள் தலைவர் ராகுல் காந்தி வாழ்க என்று முழக்கமிட்ட அமைச்சர் ராஜேஷ்குமார். தட் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் யுவர் ஓத் என்று அமைச்சரின் செயலை மேடையிலேயே கண்டித்த பொறுப்பாளுநர் அர்லேக்கர். நாமம் வாழ்க, பாரத ரத்னா ராஜீவ்காந்தி நாமம் வாழ்க, மக்கள் தலைவர் ராகுல் காந்தி வாழ்க. That is not a part of your oath. தவேக அரசில் 33 பேர் கொண்ட அமைச்சரவையில் சென்னையில் மட்டும் 7 பேருக்கு இடம். திருவள்ளூர், திருவண்ணாமலை, திருப்பூர் உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் ஒருவர் கூட அமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படவில்லை. முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தவேக அமைச்சரவையில் புதிதாக ஏஐ துறை உருவாக்கம். வேளச்சேரியில் வென்ற குமாருக்கு செயற்கை நுண்ணறிவு மற்றும் தகவல் தொழில்நுட்பம் மற்றும்
டிஜிட்டல் சேவைகள் துறை ஒதுக்கீடு. தமிழக அமைச்சரவையில் ஒரே ஒரு இஸ்லாமியருக்கு மட்டுமே இடம். தவேகாவைச் சேர்ந்த 6 பேர், காங்கிரஸைச் சேர்ந்த ஒருவர் என 7 அமைச்சர்கள் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்கள். தமிழக அமைச்சரவையில் 4 பெண் அமைச்சர்களுக்கு இடம். கீர்த்தனா, கமலி, விஜயலட்சுமி, ஜெகதீஸ்வரி ஆகியோர் அமைச்சரவையில் இடம் பிடித்துள்ளனர். முப்பத்து 3 பேர் கொண்ட அமைச்சரவை பட்டியலில் 5 மாவட்டங்களில் இருந்து 18 பேர் அமைச்சராகினர். விஜய் ரசிகர் மன்றத்தில் பணியாற்றி தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற 16 பேருக்கு அமைச்சரவையில் இடம். அதிமுகவில் இருந்து விலகிவிட்டதாக முன்னாள் சபாநாயகர் தனபால் பேட்டி. அதிமுகவில் தனக்கு முக்கியத்துவம் தராமல் புறக்கணித்ததாகவும் வேதனை. அது முடிஞ்சு போன கதை, அதையே பேசுறீங்க. இல்லை, நான் கட்சியை விட்டு விலகி ரொம்ப நாள் ஆச்சு. உடல்நிலை சரியில்லை, ஓய்வில் இருக்கேன். செய்த தவறுக்கு தண்டனை அனுபவிக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அதிமுகவின் இன்றைய நிலை வருத்தமளிப்பதாகவும் முன்னாள் சபாநாயகர் தனபால் வேதனை. மன வருத்தம், கட்சி வளர்த்தவங்க நாங்கள்லாம் வளர்த்தோம் சேலம் மாவட்டத்தில். அதனால் இன்னைக்கு எனக்கு மன வருத்தம் இருக்குது, அவ்வளோதான். வீடு புகுந்து ரவுடிசம் செய்த மரிய வில்சனை அமைச்சராக்கி அழகு பார்க்கிறார் முதலமைச்சர் விஜய் என்று திமுக குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டுக்கு பெரும் தலைக்குனிவு வந்துவிட்டது என்றும், இதுதான் நீங்கள் சொன்ன மாற்றமா சார் என்றும் கேள்வி. ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஆனந்த் அறையில் அதிமுகவினர் தவேகாவில் இணைந்தனர். இணைப்பு விழா நடத்துவதற்கு தலைமைச் செயலகம் என்ன தவேகா அலுவலகமா என்று வெடித்தது சர்ச்சை. கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை மாவட்ட கிராம பகுதிகளில் இடியுடன் வெளுத்து வாங்கிய கனமழை. காஞ்சிபுரம், திருத்தணியில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து பொதுமக்கள், விவசாயிகள் மகிழ்ச்சி. திருவள்ளூர் மாவட்டம் கணக்கமாச்சத்திரத்தில் மின்வெட்டு காரணமாக பொதுமக்கள் கடும் அவதி. மின்வாரிய அலுவலகத்திற்கு பொதுமக்கள் தொடர்ந்து அழைப்பு விடுத்தும் யாரும் வரவில்லை என்று குற்றச்சாட்டு. ஒரே பள்ளி, ஒரே தேர்வு, ஒரே மதிப்பெண். திருத்துறைப்பூண்டி அருகே இரட்டை சகோதரிகள் சாதனை. அரூர் அருகே பொதுமக்கள் செல்லும் பாதையை ஆக்கிரமிப்பு செய்ததால் சடலத்தை எடுத்து செல்ல முடியாமல் மக்கள் தவிப்பு. சாலை மறியலில் ஈடுபட்ட கிராம மக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி சமரசம் செய்த போலீசார். திருவள்ளூர் அருகே தனிநபருக்கு சொந்தமான நிலத்தின் அருகே புதைக்கப்பட்ட உடலை அப்புறப்படுத்த நீதிமன்றம் உத்தரவு. தோண்டி எடுக்கப்பட்ட 3 உடல்களை மயானத்திற்கு கொண்டு செல்ல எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் போராட்டம். சேலத்தில் ஆட்டோவை கயிறு கட்டி இழுத்து இடதுசாரிகள் நூதன ஆர்ப்பாட்டம். பெட்ரோல், டீசல் விலை உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தி முழக்கம்.
கோவை வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் சர்வதேச தேனீக்கள் தினத்தையொட்டி விழிப்புணர்வு. பெண்களும் தேனீக்களை கையாள முடியும் என்று தேனீ தாடி வைத்ததாக மாணவி பேட்டி. கொடைக்கானல் பிரைகன் பூங்காவில் மலர் கண்காட்சியை தொடர்ந்து இன்று கோடை விழா தொடக்கம். ஆடி பாடி மலர் கண்காட்சியை கண்டுகளித்த சுற்றுலா பயணிகள். ஏற்காட்டில் 49வது கோடை விழா மலர் கண்காட்சி இன்று தொடங்குகிறது. 2 லட்சம் மலர்களை கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ள காளை மாடு, முயல், வாத்து உள்ளிட்ட வடிவங்கள் சுற்றுலா பயணிகளை கவரும் என எதிர்பார்ப்பு. நீட் வினாத்தாள் கசிவுக்கு எதிராக ஜெய்ப்பூர் பாஜக தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு ராஜஸ்தான் காங்கிரசார் போராட்டம். நீட் வினாத்தாள் கசிவு லட்சக்கணக்கான இளைஞர்களின் கனவுகளின் படுகொலை என்று இளைஞர் காங்கிரசார் முழக்கம். டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் மேற்கு வங்க முதலமைச்சர் சுவேந்து அதிகாரி சந்திப்பு. மாநில அரசின் செயல்பாடுகள், வளர்ச்சிப் பணிகள் குறித்து முக்கிய ஆலோசனை நடத்தியதாக தகவல். ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் 27 மாவோயிஸ்டுகள் ஆயுதங்களை ஒப்படைத்துவிட்டு காவல்துறையிடம் சரண். எஞ்சியிருக்கும் மாவோயிஸ்டுகள் வன்முறையை கைவிட்டு பொது நீரோட்டத்தில் இணையுமாறு சிஆர்பிஎஃப் அதிகாரிகள் வேண்டுகோள். தெலுங்கானாவில் கண்டெய்னர் லாரி தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு. 10 புதிய கார்கள் தீயில் எரிந்து சேதம். டெல்லியில் உணவு வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறையில் சிபிஐ குழு சோதனை. லஞ்சம் வாங்கிய குற்றச்சாட்டின் உதவி ஆணையரை கைது செய்து சிபிஐ விசாரணை. டெல்லியில் வாடகை கார், ஆட்டோக்கள் 3 நாட்கள் வேலை நிறுத்தம் போராட்டத்தால் பயணிகள் கடும் அவதி. எரிபொருள் விலை உயர்வு, குறைந்த கட்டண நிர்ணயம் உள்ளிட்டவற்றை கண்டித்து வேலை நிறுத்தம். உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட வாயு அஸ்த்ரா 1 ஏவுகணையின் சோதனை வெற்றி. ஜெய்சல்மர் போக்ரான் சோதனை தளத்தில் இருந்து ஏவுகணையை ஏவிய விஞ்ஞானிகள். ஹார்முஸ் ஜலசந்தியில் சுங்க கட்டணம் வசூலிக்கும் முறை ஏற்றுக்கொள்ள முடியாதது. ஈரானின் செயல் உலகிற்கே ஒரு அச்சுறுத்தல் மற்றும் முற்றிலும் சட்டவிரோதமானது என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலர் பேட்டி. ஈரானுடனான பேச்சுவார்த்தை இறுதி கட்டத்தில் இருக்கும் நிலையில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் மீண்டும் மிரட்டல். ஈரான் பதிலடி கொடுத்ததால் மத்திய கிழக்கில் மீண்டும் போர் பதற்றம். மேற்கு ஆசியாவில் போர் பதற்றத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும். சீன, ரஷ்ய அதிபர்கள் வெளியிட்ட கூட்டறிக்கையால் டிரம்ப் விரக்தி. அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் கனமழை காரணமாக கடும் வெள்ளப்பெருக்கு. வாகனங்கள், வீடுகள் வெள்ளத்தில் மிதக்கும் நிலையில் லட்சக்கணக்கான மக்கள் பாதிப்பு.
ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணியை 89 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி குஜராத் அணி அபார வெற்றி. பிளே ஆஃப் சுற்று வாய்ப்பை இழந்து சென்னை அணி வெளியேறியதால் ரசிகர்கள் ஏமாற்றம். சென்னையை வீழ்த்தியதால் குஜராத் டைட்டன்ஸ் அணி ரசிகர்கள் வெற்றி கொண்டாட்டம். வானில் வண்ண வண்ண வான வேடிக்கை நிகழ்த்தி உற்சாகம். என் இனிய பொன் நிலாவே பாடலுக்கு ஒட்டுமொத்த பதிப்புரிமையையும் இளையராஜா கோர முடியாது என்று டெல்லி உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. பாடலுக்கு உரிமை கோரி இளையராஜா தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்த நீதிபதிகள்.